இந்தாங்க. சந்தோஷமா? Many more happy return of the day. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, எல்லாரும் போகாதீங்களா? 20 பேருக்கு 50,000 ரூபாய் கிஃப்ட் வந்திருக்கா. ஓ, கட்டி பிடிக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாயா? இந்தாங்க. இந்தாங்க. விசஸ் பை மேரி ஆசா அக்கா, கனடா. இப்பதான் உங்களோட ஆள் வந்திருக்காங்க. சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க? இது யார், உங்களோட தங்கச்சியா? உங்களுக்கு தானே பர்த்டே? இவங்க பெரிய ஆள். நேரம் போதாது, வெட்டுக்கோ. பாத்தீங்களா, மைக்கோட பாத்துக்கோ. அதிகமா எனக்கு தெரியும். அவற்றை இதயத்துல என்ன இருந்தோ அதான் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்காங்க. அன்பு மகள் உங்களுக்கு வந்து ஆசையா தாராங்க, வாங்குங்க. நல்ல சந்தோஷமான நாள் அப்ப எங்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் காசு தரணுமே. 30 வருஷ கால பாதையில இன்றைக்கு அந்த பிள்ளைகள் மறக்காமல் அவன் அப்பா எதை செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு அவங்களோட பிள்ளைகள் செய்து கொண்டிருக்காங்க. என்ன வளர்த்திருக்கீங்க பிள்ளைய? கலைக்க மாட்டேன்னு என்ன கேட்டாலும் 2 பதில் தான். ஒன்று தெரியல தெரியாது, தெரியல தெரியாது. எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். எனக்கு தெரியும். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு அழுகிறது. அப்படி என்ன காரணம்? அந்த 2 அக்காக்கும் சுதாரணாக்கும் இதுல ஒரு அக்காவே இல்ல, இதுல என்ன 2 அக்கா. சரி, இந்தாங்க இதை பிடிங்க. ரைட், பாருங்க இதெல்லாம் யார்? என்னதோ யாரும் இல்லைன்னு சொன்னீங்களா? ஆனா எல்லாம் கூட்டமா டீமா தான் இருக்காங்க. செம்மையா இருக்குண்ணே. என்னட்ட தந்து நீங்க தானே வித்துருப்பேன் பையன். சரி, சந்தோஷமா? இது யார் தந்திருக்காங்க? பேரும் போடல, ஒன்றும் போடல. இப்ப எல்லாம் வீடியோ முடிஞ்சோடனே எங்களுக்கு பேசுவாங்க. அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட்டித்தம்பி மக்கள் சேவையினூடாக ரொம்ப நாளைக்கு பிற்பாடு சந்திக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா கனடா நாட்டுல இருக்கிற மேரிய காட்சி, சுவிஸ் நாட்டுல இருக்கிற அவங்களோட அண்ணா சுதா அண்ணா, அவங்களோட உறவுகள் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா சிந்து தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா பிறந்த நாள் சர்ப்ரைஸ் ஒண்ணு பண்ண சொன்னாங்க. பிராங்க் பண்ணி நிறைய அட்டகாசம் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்க பண்ணிருந்தாங்க. இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. அந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிஃப்ட்டுகள் அடுத்து எக்கச்சக்கமான கிஃப்ட்டுகள் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சிந்துவினுடைய அம்மா அப்பா, அவங்களோட சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்குமே விளையாட்டு, கதிரையை சுத்தி ஓடுறது, அப்புறம் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாருக்குமே எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கிஃப்ட்டுகள், அப்புறம் பணம், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சாங்க. சோ உண்மையாவே இது ஒரு நல்ல விஷயம். என்ன அப்படின்னா, நாங்க யாராவது ஒருத்தவங்க இந்த உலகத்துல இல்லாத சமயத்துல இந்த வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. பிறந்தநாள் பிள்ளைய வழி அனுப்பி விட்டீங்க. அதான் இது என்ன பவுல் விளையாட்டு? நடுவாக ஓடி வாங்க. சரி, ஓகே நீங்க வாங்க. அவுட். அதான் பின்னுக்கு வரக்கூடாது. என்னப்பா பதுக்குறீங்க? போங்க, வேணாம். 1 2 3 4 என்ன இது பதுக்குறீங்க? வேணாம்.
டான்சிங் பண்ணது நீங்களா ஓகே. நீங்க போயிட்டு வாங்க பாய். ரைட் நீங்க போயிட்டு வாங்க ராசா. நீங்க 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 யாரு நீங்களா? சோலா ரைட் பாய். பாய் போயிட்டு வாங்க. பாய் டாடா. ஓகே பாய் போயிட்டு வாங்க பாய். அப்ப இவங்களுக்கு வின் பண்ணாக்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது கொடுத்துட்டு நாங்க நேரத்துக்கு போறோம். சரியா? ஓகே தானே? சரி உங்களோட கையாலேயே கொடுங்க. சும்மா சொல்லுங்க பாப்போம். என்னப்பா ஒரே வார்த்தை தெரியாது? யாரு இந்த கிஃப்ட தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. என்னதுப்பா தெரியல? யாராவது ஒருத்தவங்களை சொல்லணுமே. ஒருத்தருமே இல்ல. சொல்றது ஒருத்தருமே இல்லையா? இந்த இவ்வளவு பேர் இருக்காங்க, எங்கெங்கயோ இருந்தெல்லாம் கோல் அடிக்கிறாங்க. எனக்கு தெரியல. தெரிஞ்சா சொல்லுவேன். அப்படியா? சரி இவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் சொல்லுங்க. சரி இதுல இருக்கிறதுல விருப்பமானது இருந்தாலும் எடுக்கலாம். நீங்க இருந்தாலும் உனக்கு பெருசா இருக்கிறவரை யாரு? இந்த பக்கம் வாங்க. என்ன அவர் சிரிச்சு கொண்டிருக்கே? யாரு உங்களுக்கு வேற? சித்தா. சித்தாவா? சித்தா பாத்தீங்களா உங்களோட இருந்து கொண்டே வந்து இவ்வளவு விளையாட்டுகள் பண்ணிருக்கேன். அப்புறம் சித்தா துறை அப்பா, அருள் தேவி குமாரி அம்மா, சங்கர் அருணா, ரவி ஜூலிப்பா, பாபு, சமிதா, செல்வி, உதயராஜ். இதுல வயசு கூடுதல் நாட்களா இருப்பீங்களப்பா. நான் டக்கு டக்குன்னு வாசிச்சுட்டு போறது தப்பா நினைக்காதீங்க. இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து இந்த குட்டீஸ்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிஃப்ட் தந்திருக்காங்க. சரியா? ஓகேவா? சந்தோஷமா? எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்க கொடுங்க. ஏன் விளையுறீங்க? வேணாமா? சரி அடுத்தது வாங்க. இந்தாங்க. இந்தாங்க வேகமா கொடுங்க. என்னடா அப்ப ஒருத்தர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரியே தெரியல. எல்லாம் சொல்லிட்டு நம்படி. இந்தாங்க அபி. Thank you. இவங்க பெரிய ஆள். இந்த விளையாட்டுக்கு வரவே இல்லையே. சரி கொம்பாஸ் இருக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு. சரியா? இவங்களுக்குமா? இவங்களாம் விளையாட்டுல வரவே இல்லையே. சரி வாங்க வாங்க. இவங்க அங்க ஸ்கூலுக்கா போறது இல்லையே. யாரு பிறந்த நாள் அம்மா? வாங்க இப்படி மேடம். 12 பேர் நிக்கிறீங்களா? அப்ப சிக்கலுக்குரிய விஷயமாப்பா. உங்க பேர் என்ன? செல்வி. செல்வி. யார் உங்களுக்கு? இவங்க தங்கச்சி. தங்கச்சியா? என்ன பிறந்த நாளைக்கு என்ன எங்களுக்கு என்ன தர போறீங்க? உங்களுக்கு தீபாவளி வச்சிட்டு போவோம். இவ்வளவு நேரம் வந்ததுக்கு பச்சை தண்ணியும் தரல. நீங்க கொஞ்சம் பிஸியா நின்றுட்டீங்க தானே. இந்த அக்காவை பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ திருகோணமலை அந்த பக்கம் சுத்தினா நீங்களா? முல்லைத்தீவா? கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆள் என்ன நீங்க? சரி இப்ப இது பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு தெரியுமா?
சும்மா நார்மலா சொல்லுங்க. கோபப்படக்கூடாது, வெறும் எம்ப்ளப் தான் இருக்குது இல்ல, சரியா? அதே மாதிரிக்கு இதுல ஒரு சின்ன சர்ப்ரைஸும் இருக்குது. யார் இதை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கீங்க? அண்ணா அக்கா இருக்கிறாங்க, அவங்க தான் செஞ்சிருக்காங்க. யார் அண்ணா அக்கா? வெளியில இருக்கிறாங்க. வெளியில என்னப்பா இப்பதான் ஒரு தரம் இல்லைன்றீங்க, யாருமே இல்ல, அதான் இப்ப திடீரென்று யார் வந்தது? இதே இல்ல, இப்ப 3 மாசமா தெரியுமா உங்களை? 3 மாசமா தெரியுமா? அப்படி யாரு? மேரி அக்காவும் அண்ணா இருக்கு. எங்க இருக்காங்க? ஒரு ஆள் சுவிஸ், ஒரு ஆள் கனடாவில் இருக்கு. பக்கத்தூரா இல்லாட்டி யாழ்ப்பாணம் மாவட்டமா? இங்க அது தெரியுது. யாழ்ப்பாணத்துல அப்படி பேர் நான் கேள்விப்பட்டேன் இல்லையே. சுன்னாகம், தெல்லிப்பளை, கீரிமலை அப்படித்தானே இருக்கு. அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, பிளேன்ல போகணும். வெளிநாட்டுல இருக்காங்களா? அப்ப எனக்கு யாருமே இல்ல. என்னதப்பா இது? எனக்கு யாரும் இல்ல யாரும் இல்லன்றீங்க. சொல்லுவேன் இருக்காங்க. எங்க உங்களோட அந்த அம்மாவும் அப்பாவும் இந்த இருக்காங்க. எங்க அப்பா நீங்க பாத்தீங்களா? அங்க போய் டம்ல இருக்கீங்க. நீங்க அம்மாவா? இப்படி வாங்க, சொன்னாதானே இப்ப எனக்கு தெரியும். எனக்கு என்னன்னு தெரியுமா? நீங்கள் சொன்னாதான் தெரியும். என்ன சரி, என்ன இது என்ன தந்திருக்காங்க எனக்கும் தெரியாது. இதுக்குள்ள என்ன இருக்குதாப்பா? பெரிய ஒரு கரைச்சி பிடிச்ச டீம் உண்டு இது. சிக்கலான டீம் உண்டு. என்ன என்ன வளர்த்திருக்கீங்க புள்ளைய? கதைக்க மாட்டேன்னு என்ன கேட்டாலும் 2 பதில் தான். ஒன்று தெரியல தெரியாது, தெரியல தெரியாது. எனக்கு தெரியும், தெரிஞ்சா சொல்றேன். எனக்கு தெரியும். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அழுகிறது பார்க்க சந்தோஷமா இருக்குதுப்பா. அள வச்சு பாக்குறதுதாங்கட வேலை. இப்படிதாங்க திரும்புங்க, திரும்புங்களப்பா, திரும்புங்க. ஏன் நல்லது? என்ன இது? அப்ப இங்க யாரு அபி அந்த 1 லட்சம் ரூபாய் காசு கட்டிடுங்களப்பா. அந்த 1 லட்சம் ரூபாய் காசு கட்டிடுங்க. என்னது? என்ன நடந்த? கட்டி பிடிக்கிறாங்களுக்கு 50,000 ரூபாய். இது வந்து யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொன்னாக்கள் இல்லையா? சொன்னாக்கள் இல்ல. இதுல வந்து காசு இருக்குது, சரியா? இதுல ஒவ்வொன்றுலயும் காசு இருக்குது. 10 பேர் தானே இருக்கீங்க? 10 பேருக்கும் கொடுங்க. இந்தாங்க, கொடுங்க, இந்தாங்க. கட்டி பிடிக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாயா? இன்னொரு கேம் வச்சிருக்கலாம். நல்லா அழுகிற அல்ல அல்ல நல்லா அழுகிறாக்கள். கட்டி பிடிக்கவே மாட்டோம். சந்தோஷமா கொடுப்போம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரும்பியும் வருவாங்களா? இது சிந்து உங்களுக்கு தாரதான், அன்பளிப்பா தாராங்க. என்ன இப்ப ஒருத்தர் வாயை திறக்கிறீங்கல்ல? அம்மா பாத்தீங்களா? அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா நல்ல சத்தமா கதைக்கணும். இது அம்மாவுக்கு, அம்மாவுக்கு இல்லையே. அம்மா வந்துட்டாங்க. அப்படியா? சரி, நம்ம டீம் வாங்க. என்னப்பா லவ்வர்ஸ் என்ற சைஸ் கேட்டா? என்னது? டபுள் எக்ஸ் சத்தமா சொன்னாதான் கேட்குமே. சரி, இதையாச்சும் சொல்லுங்களப்பா. யார் உங்களுக்கு? யாரப்பா இதெல்லாம்? பெரிய தொல்லை பிடிச்ச டீமா இருக்காங்க. நாங்க நேரத்தை தாமதப்படுத்த சூரியன் போய் கொண்டு இருக்குது. நேர காலத்துக்கு போகணும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு வந்து செய்யற வேலைகளை பாருங்க. சரி, என்ன கொடுங்க, கொடுங்க. இந்தாங்க, மாத்தி எடுத்துக்கொள்ளுங்களா? சைஸ் வித்தியாசப்பட்டா இந்த அந்த தம்பி முடிச்சு கொண்டே இருக்குது. என்ன பிரச்சனை? என்ன சிக்கல்? இந்தாங்க, இந்த பாத்தீங்களா? இவ்வளவு இதுக்குள்ளேயும் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார்? போக்கஸ். சரி, இங்க அண்ணா நீங்க யார்? கை கொடுக்கறது பிறகு கொடுப்பாம். நீங்க யார்?
இவங்கட அண்ணாவா? அண்ணன் அண்ணா மாதிரி இல்ல, அண்ணா தானே. சார் என்ன இதெல்லாம் யார் குடுக்குறாங்க, என்ன பிரச்சனை, இவங்க அழுது கொண்டிருக்காங்க, என்ன சிக்கல் எல்லாம்? இப்படி வாங்க, இப்படி வாங்க. உங்களை பார்க்க பயமா இருக்குதுப்பா, மலை மாதிரி நிக்கிறீங்க. எதுவும் சிக்கலா காய்ச்சா ஒரே தூக்கம் தானே. யார் என்ன பிரச்சனை இதெல்லாம்? யார் அது? வேண்டியவங்கள்ட்ட யாரம்மா? எனக்கு ஒருத்தரும் இல்ல வேண்டியவங்க. என்ன ஒருத்தரும் இல்ல, ஒருத்தரும் இல்ல, 3 பதிலா? இன்னொரு பதில் ஒருத்தரும் இல்ல. அப்ப இதெல்லாம் யாரு? இது சித்தாந்த எனக்கும் அண்ணா, சித்தா, அத்தா, தம்பி, தங்கச்சி. எங்களுக்கு கொண்டு தர மாட்டீங்களா? மிஞ்சினா இங்க பாத்தீங்களா கதைய? மிஞ்சினா என்னப்பா? மிஞ்சினா எடுத்துட்டு போறதுக்கு இந்த சொந்தத்துக்கு கொடுத்துட்டு அது கொடுங்க, வேகம் வேகமா. ஐயா இடையில வந்து நீங்க ஐயா அப்பப்பா அப்பப்பாவா? அப்பப்பாவுக்கு என்ன சின்னனா கொடுக்குறீங்க, பெருசா கொடுங்க. இந்தாங்க. இவர் யார்? கடுமையா ஜோசிச்சு கொண்டு வாரு. இவர் வாரதே பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அது என்ன ஆசையப்பா? அது ஒரு லாங்குவேஜ். கடுமையான ஆக்கள் என்ன பண்ணீங்க? சிரிப்பெல்லாம் பாருங்களேன். அம்மோ, இந்தாங்க என்ன கொடுங்க. 3 ஒன்று நல்ல ஆக்களப்பா, நல்ல ஆக்கள் தான் மட்டுப்பட்டு இருக்கு. கொடுங்க. நீங்க யார்? மாமா இல்ல? மாமா என்னது கூட வந்து அப்பா தான் டம்ல நிக்கிறீரு. அங்க போறே, இங்க வாரேர், நான் நோட் பண்ணி கொண்டிருக்கேன். அங்க போறே, வேகமா லேட் ஆயிட்டு நாங்க போகணும். கடைசியில பாத்தீங்களா கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு வந்து என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்க மாட்டேன். யார் இதெல்லாம்? என்ன விஷயம் நீங்களாவது சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு ஒன்றும் இல்ல. இதுல லேட் ஆயிருச்சு. டைம் சரி போறோம். வேற யாரும் இருக்காங்களா? ஓகே பாய். சரியா வாரமா கடைசியா சொல்லுங்களா யாருன்னு. நீங்க பிறந்த நாளா இவங்களுக்கு பிறந்த நாளா? அப்ப அவங்க தானே சொல்லணும். அந்த அங்க இருந்தா தங்கச்சி ஒன்று சொல்லுது பாருங்க. அத என்ன சைகையில கைக்கிறீங்க? சரி சொல்லுங்க. இந்த பாத்தீங்களா என்ன ஆக்கலப்பா? அங்க இருந்து மெசேஜ் சொல்றாங்க. அந்த அண்ணாண்டு சொல்லுங்க, இந்த அக்காண்டு சொல்லுங்க. நான் தான் அனுப்பாத நான் செய்யறேன். நின்னைய முதலாவது நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணா அக்கான்னு தான் நான் சொல்றேன். நான் அவையில அண்ணாவும் அக்கா. யார் அண்ணா அக்காண்டா? யாரு? மேரி அக்காவும் சுதா அண்ணாவும். யாரு? மேரி அக்கா. மேரி அக்கா எங்க இருக்காங்க? அவ கனடால இருக்கா. கனடா அண்ட வெளிநாடு. ஓ, அப்படி எல்லாம் ஒருத்தர் எங்கட வெளிநாட்டு நம்பர் அப்படி ஒன்று எனக்கு வரலையே. இப்ப இங்க பாக்குறவங்க அவங்க கோவிக்க போறாங்களா? இப்படி இன்னொரு ஆக்களை சொல்லி கொண்டு காய்ச்சி கொண்டு கடைசியில வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு நமக்கு தெரியாது. நாங்க அவங்க மூலம் வரலையா? இல்ல அவங்க. சரி, நான் ஒரு பேர் ஒன்று சொல்றேன். சரியா? சஜித்தா அப்படின்றவங்கள தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அவங்களோட மத்த பேர் என்னன்னு தெரியாது. சாகிராவா? அவங்க எங்க இருக்காங்க? இல்ல இவங்க இல்லையப்பா. நீங்க என்ன ஆக்கள்? இவங்க இல்ல. இவங்க இருந்தா எனக்கு கதைங்க பாப்போம். இப்படி வாங்க, இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஒன்றுங்க, 1 2 சொல்லுங்க பாப்போம். பாய்ஸுக்கு தானே இல்ல. சாரி டாக்டர். சரி, இங்கே ஹஸ்பண்ட் வந்தா தான் கொடுப்போம், வைஃப் வந்தா கொடுக்க இயலாது. நல்ல கதை தானே. சொல்லுங்கம்மா நீங்க. யாருக்காவது ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? என்னங்க சந்தோஷமா கொடுங்க. என்ன மேரியம்மா வாங்க. அப்ப இது கையில ஒன்று வச்சிருக்கீங்க. நாங்கள் என்ன மூச்சு மூணு போடுங்க. நாங்கள் அடிங்கல கை வலி. பார்ட்னரா? பார்ல வேலை செய்யறீரா? கேட்கலப்பா, சத்தமா கேட்டா தானே கேட்கும். சரி, எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாரம் பாய். சரியா? கடைசி மட்டும் சொல்ல இல்ல. ஓகே.
சரியா அப்பாவை கூப்பிடுங்க டக்குன்னு காய்ச்சி ஓடுவோம் கதைகள் எல்லாம் சும்மா தங்கம் மாதிரி கதைகள் என்ன யாரப்பா நீங்களா எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க உங்களை பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகளா இப்படி வாங்க அப்பா நீங்க சொல்லுங்க மகளோட பிறந்த நாள் இருக்கட்டும் மகளோட பிறந்த நாள் என்ன மாதிரி ஆசீர்வாதமா முடிஞ்சிச்சா எங்களுக்கு கொண்டு தரலையே முடிய சரி யார் செஞ்சலம்மா சொல்லுங்க யார் அண்ணாவும் அக்காவும் நானும் அண்ணாவும் அக்காவும் தானே மேரி அக்காவும் சுதாகரன் ஐயோ என்ன வதச்சு கொண்டு இருக்கிறீங்க மேரி அக்காண்டு கொண்டு யார் அது சத்தியமா தெரியாதப்பா சத்தியம் பண்ண கூட சொல்லி யாரு அக்காவும் அண்ணாவும் அப்படியானவங்க ஒருத்தவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளல மறுபடியும் சொல்லிட்டு என்ன இது புதுசா சரி எப்படியா மறந்துச்சு பிறந்த நாள் சந்தோஷமா உங்களுக்கு சரி ஓகே பாய் டாடா சரியா போட்டோ செல்ஃபி ஒன்று எடுப்பான் செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு போவோம் ஓகே குரூப் போட்டோ எடுக்கலாம் பாயா சரியா சரி நீங்க என்ன அங்க தனியா நிக்கிறீங்க கொஞ்சம் இருங்க அந்த அங்க போய் அந்த பக்கம் போங்க யாருங்க இருக்கிறதுலயே கொஞ்சம் நல்ல வெள்ளை நிறமானால் சரி பாய் சரியா சந்தோஷம் தானே சரி இல்ல நாங்க போறோம் லேட் ஆயிருச்சு சரிதான் என்னண்டு பாட்டா அப்படி நான் செத்துதான் போவோம் நல்ல கதைங்க என்னப்பா கடைசி மட்டும் எனக்கு ஒரு நன்றி கூட சொல்ல இல்லையா என்ன ஆக்கல் ஓகே நான் கொண்ட மறந்துட்டேன் எல்லாம் எலும்பி வாங்கலப்பா எப்படி இருக்குண்டே அண்ணா உங்களுக்கு அப்பா என்ன மாதிரி நல்ல ஒரு நாள் நாங்க வந்து போய் நான் இதுவரைக்கும் இப்படி லைஃப்ல இப்படி கேக்க பார்த்தது இல்லையா பார்த்தது இல்ல Facebookல போடுறாங்களே பாக்குறது இல்லையா Facebookல போட்டிருக்கேன் இந்த இதுல நான் அப்படி வெட்டினதும் இல்ல பார்த்ததும் இல்ல அதுக்கு வெறும் மேலால பூசி இருக்காங்களா உள்ளுக்கெல்லாம் காட் போட மாட்டேன் வெட்டுவோமா கேக்க இந்த மனு சார் மாமாண்டா எங்க இருக்கு அண்ணா என்ன பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி கரெக்ட் பண்றீங்க யாரு தாடி எல்லாம் வளர்த்து கொண்டு தலைவர் பிரபாகரன் மாதிரி பயங்கரமான ஆள் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் சிந்து ஹாப்பி பர்த்டே டு யூ வெட்டுங்கப்பா ஐயா வெட்டி அப்பா வெட்டுங்கப்பா ஏற்கனவே நேரம் போது அது வெட்டுங்க பாத்தீங்களா மைக்கோடைக்க பாத்து வெட்டுங்களே கொடுங்க 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 வெட்டுங்க வெட்டுங்க வெட்டி வெட்டி அம்மாக்களை கொடுங்க 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 யார் அம்மா இங்க வாங்க இந்த பக்கம் அம்மா தான் கட்டி பிடிச்சு கொஞ்சம் வேணே இன்னும் கூட ஆளுதீங்கன்னா மூக்கு சளியா வந்துரும் அங்க இருக்காங்க அந்த நல்ல அழகா இருக்க பழகும் போது சரி ஓகே சரி சரி அம்மா வெட்டி தீர்த்து விடுங்க அவங்களுக்கு நாங்க அப்பே gift எல்லாம் கொண்டு வாங்க இத ஓபன் பண்ணுங்க பாப்போம் என்னது எடுங்க பாப்போம்
என்ன ஆக்கலப்பா கடிகாரமா யாரப்பா தாராங்கள இதெல்லாம் மேரியக்காவும் சுதாண்ணாவும். ஏ கடுமையா கோவம் வருது இப்ப இந்த வார்த்தைகளை கேட்டா சஜிதாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுவோமே இது சரிப்பட்டு வராது உங்களோட ஆக்கள் எல்லாம் வந்து மாறி மாறி சொல்றாங்க சரி சந்தோஷமா ஓகேவா சரி என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க தந்தவங்களுக்கு மணிய பார்க்கலாம் வேற என்னத்த சொல்றதுன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல ஒரு வார்த்தை வருது கொஞ்சம் பாருங்க இது என்ன மாறி வந்துருச்சா ஏதோ பான் மாறி இருக்கு உடுங்க உடுங்க போதும் போதும் தட்டுங்கோ தட்டுங்கோ என்னது என்னத்துக்கு சரி இது யார் தந்திருப்பாங்க சொல்லுங்க மேரியக்கா. என்ன மேரியக்கா மேரியக்கா இந்த வார்த்தைகளை கேட்டா சரியான எரிச்சலா இருக்குதப்பா சரி உண்மையாவே இது நான் வாங்கி தந்தேன் சந்தோஷமா நான் தான் என்னப்பா நம்ப மாட்டேன்றாங்க திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கினா சரி நான் தான் வாங்கி தந்தேன் சந்தோஷமா ஓகேவா ஆனா நான் யாருண்டே இன்னும் சொல்ல இல்ல அடுத்தது கொடுங்க உடங்க வேகம் வேகமா யாருண்டு சொல்றது கடையில அந்த மாதிரி சோடிட்டு பேர் மறந்துட்டு சொல்லுங்க யாருண்டு அக்கா. யாரு சாகிரா அக்காவா இந்த ஒரு இன்னொரு புதுப்படியா வந்திருக்கு அழகான படிய சூர்யாவோட தம்பி மாதிரி சரி சொல்றேன் யாருண்டு சரியா அடுத்த கிஃப்ட் இது எல்லாத்தையுமே வந்து சேலுக்கு போட்ட நல்ல விலைக்கு விற்கலாம் செல்வி குடும்பம் யார் அது அம்மாவா எங்களுக்கு மட்டும் தருவீங்களா நேரம் இல்லையா அதனால டக்கு டக்குன்னு முடிக்கிறேன் நாங்க யாரப்பா நான் செய்யறது சொல்லுங்க சொல்லிக்கொண்டே கதைங்க அக்கா அண்ணா. ஓகே இதை நாங்க ஒத்துக்கொள்றோம் இது ஒரு கனடால இருந்து ஒருத்தவங்க தந்தவங்க ஆனா நீங்க சொன்ன பேர் இல்லையா இது கனடால சொல்லுங்க பாப்போம் சந்தோஷமா சரி ஓகே வைங்க எல்லாம் வைங்க அதான் அழுகையில சும்மா ஆக்டிவ் போடுங்க வேணே சும்மா கண்ணுல ரெண்டு தண்ணி வந்தா பாக்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் அழுங்களே சும்மா அப்படி கண்ணை கசாயிச்சு இந்தாங்க எல்லாம் வந்துட்டேன் கடைசியா சொல்லுவோம் இதுல அப்போது இதுல ஒரு சாக்லேட் ஒன்று எடுங்க என்ன எடுக்கல இந்தாங்க சந்தோஷமா many more happy return of the day the best good luck well done keep it up சரி இதை யார் தந்திருப்பாங்க இதெல்லாம் எங்க தந்தாலும் நீங்க எங்க சாப்பிடுறது நான் குட்டீஸ் எல்லாம் போய் எடுத்துருங்க நான் தான் சாப்பிடுவேன். ஒரே ஒரு கவலை ஒண்ணு எனக்கு என்ன தெரியுமா இந்த அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல வாங்கப்பா தயவு செய்து இந்த பக்கம் வாங்க எல்லாரையும் எடுப்போமா எங்களை விட்டுட்டு சரியா யார் தந்திருப்பாங்க அது ஏச்சிபா அப்படின்றவங்க தெரியுமா எச்சிபாவா அது என்ன எச்சிபா இச்சிபா என்ன பெயர்களப்பா வைங்களப்பா பிரபா எடுக்கலாம் வாங்கி சந்தோஷமா சாக்லேட் சாப்பிடுவீங்களா விருப்பமா கூட சாப்பிட்டீங்கன்னா குண்டாயிருவீங்க ஓகே வைங்க என்ன கூட கிஃப்ட் என்ன இது இதெல்லாம் சரியான அதிகமாப்பா என்ன சொல்றீங்க உண்மையா உண்மையா சொல்லி போட்டு நீங்க தானே எடுக்க போறீங்க எங்களுக்கு 2 மூட்டை தந்தாலும் பரவாயில்ல இதை தாங்க நாங்க கொண்டு போவோம் இந்தாங்க பயங்கர டீம் உண்டுனே என்னதாப்பா எத்தனை உடுப்புகள் சந்தோஷமா சந்தோஷம். உண்மையா சந்தோஷமா உண்மையா சந்தோஷம். அப்ப அழுகை இல்லையே கண்ணுல தண்ணி வந்தாலும் சந்தோஷம் சரி உங்களோட இதெல்லாம் முடிஞ்சா ரைட் பாப்பம் ரைட் இதையாவது சொல்லுங்கப்பா யாருன்னு மேரியக்கா சுதா அண்ணா. சரி யாரோ மேரியக்காவோ பக்கத்து விட்டக்காவோ மேல் விட்டக்காவோ அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படி என்ன என்ன பாசம் இது அது எனக்கு புரியல நிறைய பாசம் இருக்கு. லொட்டை ஏதோ அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு இருக்காங்க அதான் விஷயம் அந்த 2 அக்காக்கும் சுதா அண்ணாக்கும் இதுல ஒரு அக்காவே இல்ல இதுல என்ன 2 அக்கா சரி இந்தாங்க இதை பிடிங்க ரைட் பாருங்க இதெல்லாம் யார் என்னதோ யாரும் இல்லன்னு சொன்னீங்களா ஆனா எல்லாம் கூட்டம் கூட்டமா டீம் டீமா தான் இருக்காங்க ஒவ்வொரு பாசலும் ஒவ்வொரு இது யார் தந்திருப்பாங்க செம்மையா இருக்கனே
இது என்னட்ட தந்து நீங்க தானே வித்திருப்பேன் பன்னீரம். சரி. வாழ்த்துவோர் அரசலங்கம், அப்பப்பா, தேவி, அம்மம்மா, உதயராஜ், சாஜிதா, சித்தா, சித்தி, ஜெனிட், சிந்துஜா, மாமா, மாமி, ஜெமில்டன், ஜெனிஸ்டியன், ஸ்டனிஸ்டன், மதுசன், ஸ்டன்சியா, சித்தா, சித்தி. அப்படித்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், பார்க்க கூடாது. சரி, இந்தாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் யாருமே இல்லன்னு வார்த்தையில் வந்தது. சரி, அடுத்ததா அழுதா திரும்பி எல்லாம் வாங்கி கொண்டு போயிடும். சரி, அடுத்தது யாரு? இந்தாங்க அழுங்க அழுங்க அழுதா நல்லா இருக்கு. இந்தாங்க வாங்க, எங்களுக்கு நேரம் சூரியன் போயிருக்கு, சூரியன் போயிருக்கு. இந்தாங்க இந்தாங்க, எங்களுக்கு நேரம் இல்லை. ஓ இந்தாங்க விசஸ் பை மேரி ஆசா அக்கா, கனடா. இப்பதான் உங்களோட ஆள் வந்திருக்காங்க. சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க? இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, எல்லாரும் போவாதீங்களா? 20 பேருக்கு 50,000 ரூபாய் கிஃப்ட் வந்துருக்கா. இது யார்? உங்களோட தங்கச்சியா? உங்களுக்கு தானே பர்த்டே? ஆமா, மாறி வந்துட்டாங்க. உங்களுக்கு நீங்களா? அது போட்டோல நல்ல எக்ஸனா இருக்கீங்களா? வாழ்த்துவோர் உயராஞ்சித், சித்தா, அஜந்தா, சித்தி, தம்பி, தங்கச்சி. யாரப்பா அதெல்லாம்? இந்தாங்க. சந்தோஷமா? விம்மி விம்மி அழுகுறாங்க. அம்மா அடிக்கடி ஓடுறாங்க. சரி, அன்பு மகள் உங்களுக்கு வந்து ஆசையா தாராங்க, வாங்குங்க. நல்ல சந்தோஷமான நாளப்ப எங்களுக்கு. எல்லாம் நீங்க சேர்ந்து எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசு தரணும். என்ன இதெல்லாம் பப்பட மாதிரி? என்ன உடங்க உடங்க சந்தோஷமா? இது யார் தந்திருக்காங்க? பேரும் போடல, ஒன்றும் போடல. இப்ப எல்லாம் வீடியோ முடிஞ்சோடனே எங்களுக்கு கேசுவாங்க. சந்தோஷமா? ஓகேவா? ஓகே, ரைட். வைங்க, எல்லாம் வைங்க. அடுத்தது நாங்க குடிங்க. நீங்க ஓபன் பண்ணா விடிஞ்சிடும். நிக்கி விடு. கடிகாரம் உண்டு. பேரம் ஞாபகம் இல்ல, யார் கொடுத்தாங்க ஒன்றும் தெரியாது. கடைசியில ஏச்சு தமிழ போகுது. இந்தாங்க இந்தாங்கப்பா, கொடுங்க. அம்மாவும் கொடுங்க. பாய். சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையோ? ஆளை விட்டா போதும் சாமி. அடுத்த தருவமா இருக்கா? ரைட். நீங்க சொன்ன கனடா காட்சி இருக்காங்க, உங்களோட பக்கத்து விட்ட காட்சி இருக்காங்க. சரியா? இது இல்லாம கொஞ்சம் டீம் என்ட்ரி ஆயிருக்காங்க, அவங்களையும் சொல்லுங்க. டக்கண்டு கதைக்கு வேணும், இல்லாட்டி போனதுக்கு ஒரு படம் ஏச்சு விடுவனே. அம்மா அப்படி வாங்க. ஏன் அந்த எல்லாரும் இப்படி வாங்கலையும் தயவு செய்து போறோமா? இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம். மேரி அக்காக்கும் சுதானாக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என்ன எவ்வளவு பெரிய தேங்க்ஸ்? நிறைய வாழ முட்டளவு தேங்க்யூ சொல்றேன். நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். நான் பர்த்டே எப்படி கொண்டாடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப எப்படி கொண்டாடுவீங்க எதிர்பார்த்தீங்க? சிம்பிளா வளமையா போற மாதிரி, நாள் போற மாதிரி போக வேண்டியதான் நினைச்சேன். நான் வளமையாவே கொண்டாடுறேன் இல்ல, இப்படியே போயிருமேன்னு தான் நினைச்சேன். அதை விட எனக்கு புதுசா நிறைய சொந்தம் நிறைய கிடைச்சிருக்கு. எனக்கு அது பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷம் என்னன்னு சொல்றது, சித்தாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இந்த டைம்ல சித்தாக்கு, சித்திக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அவங்களாலதான் இது வளத்துக்கு கிடைச்சது. அவங்க இல்லாட்டி கொஞ்சமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லல. அவங்க இல்லாட்டி கிடைச்சிருக்கா எனக்கு. அவங்க அம்மா அப்பாவா இருந்து எல்லாத்துலயும் கூட இருந்து பாத்துக்கொண்டாங்க. அதை விட அம்மா அப்பா இருந்து, அம்மா அப்பா தானே, அம்மா அப்பா தான் எனக்கு. அவங்கதான் எல்லாமே. இந்த சொன்ன இடத்துல அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டு இதை செஞ்ச மேரி அக்காக்கும் சுதானாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க என்னோட கோவப்பட்டு கதைப்பாங்க, டப்பு டப்புன்னு வச்சுட்டாங்க. ஒரு 2-3 கிழமையா என்னோட கதைக்கல. அப்ப நான் நினைச்சேன் நான் இதை புள்ள செஞ்சுட்டேன். எல்லாரும் லைஃப்ல எப்படித்தான் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க,
நம்ம அதிகம் மேல ஆறு மேல எங்க பாசம் வீட்டு பக்கத்து வீட்டுக்கு போறவங்களா? பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் இப்படித்தான் எல்லாரும் விட்டுட்டு இடையில போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நான் அக்கா ஒரு 3 கிழமையா கதைக்கல நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருந்தா. அக்கா அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அக்கா இதுவரைக்கும் எனக்கு எடுக்கல, எடுப்பான்னு ஒரு நம்பிக்கையில இருந்தேன். இது ரெண்டையும் செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதை விட சித்தாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ணாக்கு அக்காவுக்கும் பெரிய தேங்க்ஸ். சரி, இவங்க யார் தந்தாங்கன்ற நீங்க கடைசி மட்டும் சொல்ல சொல்றோம். சரி, அந்த ஸ்கூல் பேக் எல்லாம் யார் தெரியுமா தந்தாங்க? உதயராஜ் குடும்பம், சிந்தாத்துறை, அப்பா அருள்தேவி குமாரி, அம்மா சங்கர், அருணா, ரவி, ஜூலிபா, பாபு, சமிதா, செல்வி, உதயராஜ். இவங்க யாரு? யாரு? எல்லாரும் சித்தா சித்தியாக்களா? பெயரை சொல்றாங்கன்றதும் கோவிக்க கூடாதா? சரி, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிறந்த நாளுக்காக பிரியா, என்ன பேரும் கூட சிந்து, அவங்க மூலம் தந்திருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது வந்து கெம்பாஸ், அதெல்லாம் வந்து தந்தது வந்து குட்டி தம்பி மகன் சயந்தன் அண்ணா குடும்பம். தெரியுமா? அவங்க வந்து நிறைய உதவிகளை செய்யறாங்க. தெரியுமா? நிறைய கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து சும்மா எக்கச்சக்கமா கொடுக்கவே இல்லப்பா. சரியா? அவங்க அடுத்து வந்து இந்த ட்ரிங்க் போட்டு தந்திருக்காங்க. அவங்க வந்து தர்சன் மாமா இந்தியால இருக்கிறாங்க. பர்த்டேக்கு வர முடியாத காரணத்தினால் வருகிற சிறுவர்களுக்கு அன்பளிப்பு. ஓகேவா குட்டீஸுகள்? யாரோ ஒருத்தவங்க இந்தியால வந்து தந்திருக்காங்களப்பா. சாரி அண்ட் ஷர்ட் சிந்துவின் பர்த்டேயை முன்னிட்டு அன்பளிப்பாக தந்திருக்கிறது பாஸ்டர் சித்தாவும் அவரது மனைவியும். யார் அது? அப்பா மாமா. நீங்க 2 பேரும். சரியா? இவங்க 2 பேரும். சரி, ஓகே. சரியா? அப்புறம் யாரு? சங்கீத கதிர போட்டிக்கு வந்து காசு தந்திருக்காங்க. அது யாருண்டா? மேரிய காட்சி. சரியா? உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காசு தந்தது மேரிய காட்சியா? சரி, அதுல காசு இருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரியும். சின்ன சின்ன தொகை அடிச்சிருக்கலாம். அவரு தேசிக்கா இருக்குதானே? தேசிக்காக்கு வந்து குட்டி தம்பி ஐயாவினுடைய 9வது ஆண்டு நினைவுக்காக வந்து சரியா குட்டி தம்பி ஐயாட பிள்ளைகள் எல்லாரும் குட்டி தம்பி ஐயாட பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து அவர் அப்பா குட்டி தம்பி அப்பாட நினைவுக்காக வந்து சந்தோஷமா உடுப்பு தந்திருக்காங்களா? எல்லா பாய்ஸுக்கும் உடுப்பு தந்துறாங்க. அடுத்தது வந்து பலூன் ஊதுதல் சிறுவர்களுக்கு வந்து கொடுத்தது அந்த அதை சொல்லிட்டோம். ஓகே. மணிக்கூடு பாஸ்டர் சுரேஷ் பாஸ்டர் தந்திருக்காங்க. சரியா? மணிக்கூடு தந்தது இந்த இருக்கு. மணிக்கூடு சுரேஷ் பாஸ்டர். ஹேண்ட்பேக் நிக்சன் நான் தந்திருக்கேன். சரியா? சந்தோஷமா? திருப்பி தாங்க என்ற தங்கச்சியோட கொடுக்க. சரியா? செல்வி குடும்பம். அப்புறம் ஜீன்ஸ் பிளவுஸ் வந்து மாயு எக்ஸிபா கனடால இருக்கிறாங்க. அப்புறம் சுயனிகா ஸ்வீஸ்ல இருக்கிறாங்க. பூங்கன்றுகளை வந்து பூத்து உங்களோட வாழ்க்கை வந்து சும்மா ரோஜா பூந்தோட்டம் போல வந்து பூத்து கொழுங்கணும் அப்படின்னு சுவிஸ்ல இருக்கிற சுதானா தந்திருக்கு. என்ன வார்த்தை இல்லைன அதை தருவோமா? இப்ப போட்டோ ஃப்ரேம், இன்னொரு போட்டோ ஃப்ரேம் தந்தேன். அது வந்து சுதானா சுவிஸ்ல இருந்து தந்திருக்கு. ஓகேவா? யார் அது சுதானா? சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்தேன். இது வந்து குழந்தை நாட குடும்பம் கனடால இருக்காங்க. ஸ்மால் பேக் கொண்டு தந்தேன். ராணி அம்மம்மா அவங்கள யாருன்னு தெரியுமா? தெரியாதா? அடக்கருமமே. அவங்க வந்து குட்டி தம்பி அப்பாட வைஃப். சரியா? ராணி அம்மா கனடால இருக்காங்க. அவங்க தந்தாங்க. அப்புறம் குளோ பிரேம் சுதா அண்ணா சுவிஸ்ல இருந்து சுதா நாட குடும்பம் தந்திருக்காங்க. சரியா? கார்ட் ஃப்ரேம் பாஸ்டர் அப்பா சித்தா பாஸ்டர் அம்மா. இவங்களாலதான் பெரிய தொழில். இன்னொரு நாள்ல இப்படி ஒரு பூங்கண்டுகள் தென்னம்பிள்ளைகளை தந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிறந்த நாள் செஞ்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் உங்களுக்கு இவங்க சுவிஸ்ல இருக்கிற சுதா அண்ணா மேரிய காட்சி அவங்க வந்து எப்படின்னு சொல்றேன்னா அவங்களோட அப்பா அதிகமா பெரியப்பா எனக்கு தெரியும். அவர்கிட்ட இதயத்துல என்ன இருந்தோ அதான் பிள்ளைகள் நிறைய செய்து கொண்டு இருக்காங்க. இப்ப இல்ல நாளைக்கு அவங்களோட 30 வருஷம் அவங்களோட பழகி 30 வருஷ கால பாதையில இன்றைக்கு அந்த பிள்ளைகள் மறக்காமல் அவன் அப்பா எதை செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு அவங்களோட பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. மேரிய காட்சி என்ன மாதிரி சுதா அண்ணா என்ன மாதிரி? மேரியக்காவும் அப்படிதான் சுதா அண்ணாவும் அப்படிதான். பெரிய பிரச்சனைக்குரிய ஆக்கலனே. இலங்கையில இருந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். அப்படி என்ன எந்த காரியத்தையும் எல்லாம் வெல்லலாம் சொல்லி கடைசில எல்லாம் தோல்விதான். எல்லாம் தோல்வி. இல்ல அவங்க எந்த காரியம் எல்லாம் வெல்லலாம்னு சொன்னாலே அங்க பிரச்சனை ஆரம்பம் தான்.
எந்த காரியத்தையும் யோசிக்காம செய்துடுவாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னும் இந்த சேத்துக்கு இந்த வளவில வந்து உதித்த மகள் இந்த 3 மாச உறவில நாங்கள் இந்த பிள்ளை எங்களுக்கு எடுத்துக்கொண்டோம். அப்படியா? எங்களுக்கு தாங்களே, நாங்களும் கூட்டி போறோம். இல்ல தர மாட்டோம். அப்படியே கொடுக்கத்தான் வேணும். நீங்க நல்லா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இது பெரிய சர்ப்ரைஸ். இந்த லைஃப்ல இது பெரிய சர்ப்ரைஸ். இத மறக்கவும் முடியாது. நல்ல ஒரு அம்மா அப்பாவும் கிடைச்சிருக்கு, மறுபடியும் ஒரு அம்மா அப்பா கிடைச்சிருக்கு. அது மிக மிக சந்தோஷம். அண்ணா அக்காக்கு இப்பயும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மான முட்டை அண்ணா அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கல நீங்க இப்படி செய்வீங்கன்னு. இதுக்குத்தான் காய்க்காம இருந்திருக்கீங்க. அக்கா அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த லைஃப்ல இதை மறக்கவே மாட்டேன். இந்தாங்க, இதுலயும் இருக்குது. இதுல இருக்கிற இந்த ரோசா பூ, இந்த பூக்கண்டு எல்லாம் இருக்கிறது போல, இந்த பூக்கண்டு எப்படி பூத்து குலுங்குமோ அதே மாதிரிக்கு சிந்துட வாழ்க்கையும் சும்மா பூத்து குலுங்கணுமா. இந்த வார்த்தையை சொல்லலன்னா எனக்கு அடி விழுவாப்பா. சரியா? அதே மாதிரி சிரிச்ச முகம் மாதிரிக்கு நல்ல வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ற நம்பிக்கை இருக்குமா? இருக்கு. அப்ப இந்த பூ மரத்தை எல்லாம் ஞாபகார்த்தமா உங்களோட ஞாபகார்த்தமா வச்சிருப்பீங்களா? வச்சிருப்பேன். இல்லாட்டி தண்ணி ஊத்தாம அதோட கதை முடிஞ்சிருமா? இல்ல இல்ல. அதே மாதிரிக்கு அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, மேரிய கட்சி சுதானால இந்த பூக்கண்டு ஏன் தந்திருக்காங்கடா, இந்த பூமரம் எப்படி பூத்து குலுங்குமோ இந்த ரோஜா பூ, இந்த பூமரம் எல்லாம் அதே போல உங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா மகிழ்ச்சியா பூத்து குலுங்கணுமா. அதுக்கு எப்பவுமே உங்களோட அவங்க துணை நிப்பாங்களாம்னு சொன்னாங்க. அவங்களோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க சொன்னாங்க. கோடான கோடி விஷஸ் வந்து விஷ் பண்ண சொன்னாங்க. 1000 ஹார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்றாங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சந்தோஷம், என்ஜாய் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.